ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவையான கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 7 பல்லு பூண்டு, பெருசாக இருந்தால் 6 எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு, சின்ன சின்னதாக 3 வரமிளகாய், பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன், 1/2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை. ஏற்கனவே நம்ம மல்லி தக்காளி சட்னி ரெசிபி போட்டிருக்கோம். அது வந்துட்டு செய்முறையும் வேறு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சட்னி செய்முறை வேறு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே ஜீரகத்தை சேர்த்துட்டோம். ஜீரகம் சேர்த்ததுமே பச்சை மிளகாவும் கூடவே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு மல்லித்தழை சேர்த்துடலாம். இந்த சட்னி கட்டாயமாக செய்யுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இப்போ 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இது போல் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். திரும்ப அதே கடாயவே அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். கட்டாயமாக இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், எல்லா சட்னி ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது போல் நல்லா நான் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதுவும் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட மல்லித்தலையும் பச்சை மிளகா சேர்த்துடலாம். இது கூடவே இப்போ நம்ம தக்காளி வதக்கி வச்சதையும் சேர்த்துடலாம். இது கூடவே பூண்டு பல், ஊறின புளியை சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது போல் இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கட்டாயமாக இந்த சட்னி செய்யுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் நான் அடுப்பில் வச்சுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் முன்னாடியே கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் கில்லாமல் தான் சேர்த்துருக்கேன் நான். 1/2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக கொத்தமல்லி தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.